கொடுமை என்ன தெரியுமா சார்? ஆண்களுக்கும் வருது. ஆனால் பெண்களுடைய மிகப்பெரிய துக்கம் என்ன தெரியுமா? முதுமை நேரத்தில் அவர்களை பார்த்து கொள்வதற்கான ஆட்கள், மகள்கள், மகன்கள் இல்லாமல் போவது ஒரு பெரிய துக்கங்க. அது துக்கத்தின் வாசலில் அவள் நின்று சொன்னாள், முடிவு பண்ண, எப்படி நான் செத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு இருக்கணும்? அப்பதான் உன்னுடைய பேச்சை கேட்டேன். நீ அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்த, அதை யாரோ எடுத்து அந்த ஷார்ட் வீடியோவா போட்டிருந்தாங்க. என்ன, எல்லாருக்கும் சாவு வரும், எல்லாரும் சாவலாம். ஆனா நம்ம செத்து போகணும்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கான் பார், அவனுக்கு முன்னால மட்டும் செத்துடக்கூடாது. இதை நான் சொல்லியிருக்கேங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசுல பட்டுருச்சிங்க. அது நேரம் 65 வயசு. அதுக்கு நேரம் கோர்ட்டுக்கு போய், சீனியர் சிட்டிசன் நான் தெரியாம என் சொத்தை இவங்க பேர்ல எழுதி வச்சுட்டேன், எனக்கு திருப்பி கொடுங்க உடனே அரசாங்கம், அந்த நீதிமன்றம் அதற்கு அவங்களுக்கு சார்பா 3 பேரையும் காலி பண்ண வச்சு அந்த வீட்டை கொடுத்துருச்சிங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோரில் அது இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாடகைக்கு விட்டுருக்கு, செகண்ட் ஃப்ளோரில் டெய்லரிங் கடை நடத்தி அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடுது. அதில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சுடிதார் எனக்கு வந்து சேர்ந்தது. வாழ்க்கையை மாற்றும்